ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மதுனிஷா யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, என்னுடைய ஈவினிங் ரொட்டீன் விளாக் தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற கிராமத்து வாழ்க்கையெல்லாம் உங்களை வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு 5 மணி போல் எடுத்த வீடியோ தான். 5 மணிக்குன்றதுனால வாசலெல்லாம் கூட்டி தண்ணி தொளித்து சின்னதாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி குட்டியாக ஒரு கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இது அமாவாசை நின்று ஈவினிங்கில் எடுத்த வீடியோ தான். அமாவாசைன்றதுனால ஈவினிங்காக சாமி கும்பிடலாம். காலையில் சாமியெல்லாம் கும்பிட்டு கோயிலுக்கெல்லாம் போய் வந்துட்டோம். ஈவினிங்காகவும் வழுக்கெல்லாம் ஏற்றணும்ல. அமாவாசை, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி நாள்லலாம் ஈவினிங்காகவும் சின்னதாக ஒரு கோலம் போட்டு விடுவேன். நிறைய பேர் போடுவாங்க. நம்ம வெளியே போய் பார்த்தா தான் தெரியுது எல்லோரும் எந்த அளவுக்கு பக்தியாக இருக்காங்க. நம்ம தான் இன்னும் எதுவுமே செய்யாமல் இதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாமியெல்லாம் கும்புறதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சின்னதாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு கோலத்தை போட்டு விட்டுட்டேன். காலை டைமில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக பார்த்து பொறுமையாக போடுவேன். ரொம்ப பொறுமையாகவும் அவசரம் இல்லாமல் பார்த்து பொறுமையாக போட்டால் தான் எனக்கு இந்த கம்பி கோலம், சிக்கு கோலம் இதெல்லாம் கொஞ்சம் க்ளீனாக வரும். அந்த அளவுக்கு எனக்கு கம்பி கோலம் வராது. ரங்கோலினா ஓரளவுக்கு போட்டுருவேன். அதுக்கப்புறமா பாப்பா பக்கத்து வீட்டு பையன் கூட ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாள். அவளுக்கு வீட்டிலே இருந்து போர் அடிக்கும் அப்படின்றதுனால அப்பப்போ இவன் வருவான், கொஞ்ச நேரம் ஜாலியாக விளையாடிட்டு இருப்பான். இப்போ பால்வாடிக்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். அதனால் அந்த அளவுக்கு இதுவாக இல்லை. முன்ன தான் ஒரு வயசுலேருந்து 1.5 வயசுக்குள்ளே எங்கேயுமே வீட்டுக்குள்ளே இருந்து அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்கல்ல, இவங்க இந்த 5 மணிக்கு மேலே ரோட்டு மேலே நிறைய ஆடுங்கள்லாம் போகும். அதெல்லாம் பார்த்துட்டு கத்திட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தீனி போட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்தா சரி ஒரு காஃபி போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி தான் போட்டிருந்தேன். நல்லா ஸ்ட்ராங்காக சுட சுட காஃபி போட்டு மித்து மேலே எடுத்துன்னு போயிட்டேன். ஏன்னா கீழே பாலெல்லாம் விளையாடிட்டுருக்காங்க, டிஸ்டர்ப் ஆகும்னு சொல்லிட்டு குட்டி பொண்ணு டீ காஃபி குடிக்க மாட்டாள். ஆயாவுக்கும் உடம்பு சரியில்லைன்றதுனால ஆயாவுமே டீ காஃபி குடிக்க மாட்டாங்கன்றதுனால நான் மட்டும் எனக்கு மட்டும் ஒரே ஒரு கிளாஸ் சின்ன கிளாஸில் போட்டுட்டு நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுட்டு மித்து மேலே சுற்றி பார்த்துக்கிட்டே அழகாக சில்லுன்னு காற்று வார அடிச்சிட்டு இருந்தது. சில்லுன்னு காற்றுக்கு சூடாக காஃபி சூப்பராக குடிச்சிட்டு சுற்றி பார்த்து அவ்வளோ அழகாக பச்சை பசேன்னு அந்த சூரியன் ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் இருக்கும். காலையில் ஈவினிங் மறையிறப்போ பார்க்குறப்போ ஆரஞ்சு கலரில் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அதெல்லாம் பார்த்து கொஞ்ச நேரம் ரசிச்சுட்டு அதுக்கப்புறமா கீழே சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு சாமி வீடெல்லாம் காலையிலே துடைச்சிட்டு இருந்தேன்றதுனால சும்மா ஒரு டைம் கூட்டிகிட்டு அதுக்கப்புறமா பழைய பூவெல்லாம் எடுத்து போட்டுட்டு புதுசாக பூவெல்லாம் வச்சுருந்தேன். அதெல்லாமே வச்சுட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி சிம்பிளாக கற்பூரமெல்லாம் ஏற்றி சாமி கும்பிட்டுட்டேன். கற்பூரெல்லாம் ஏற்றி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்படியே எல்லாருக்கும் தீபார்த்தனைலாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த குட்டி பொண்ணெல்லாம் இன்னும் இருக்கிற பசங்க எல்லாமே வந்துட்டாங்க. எல்லோரும் கொஞ்ச நேரம் ரகலை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க கூட எல்லாம் ஜாலியாக உக்காந்து கொஞ்ச நேரம் பேசிவிட்டு அதுக்கப்புறமா தான் டின்னர் செய்யலான்னு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி சிம்பிளாக ஏதாச்சும் செஞ்சுக்கலாம். ஏன்னா காலையிலே வடை, பாயாசம், சாதம் எல்லாம் செஞ்சுருந்தேன். அப்படின்றதுனால சிம்பிளாக தோசை செஞ்சுட்டு சாம்பார் இருந்தது அதே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்களா, இவங்க கூட கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு ஆடு பிடிச்சின்னு போய் உள்ளே கட்டிடலாம். ஏன்னா பொழுது போச்சு அப்படின்றதுனால அதை பிடிச்சிட்டு வர போயிருந்தேன். அதுக்கப்புறமா சாம்பார் அத்தை வேணான்ட்டாங்கன்றதுனால அவங்களுக்காக கொஞ்சமாக வேர்க்கடலை சட்னி, தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டேன். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த கிராமத்து வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்கணுன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாட்டா, பாய் பாய். டின்னருக்கு சிம்பிளாக தான் செஞ்சு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வேர்க்கடலை சட்னி அரைச்சி சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் டிவி பார்த்துன்னு இருந்துட்டு அதுக்கப்புறமா தூங்கியாச்சு. அவ்வளோதான். மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் என்னுடைய ஈவினிங் போகும்.